நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய Realme 16 Pro Plus ஃபைனலா இந்தியால லான்ச் ஆயிடுச்சு. இந்த மொபைல்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் பயங்கரமா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு ஓபன் பண்ணி டீடைல்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பொதுவா Realmeயோட நம்பர் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா yellow கலர் பாக்ஸ்ல தான் வரும். பட் இந்த டைம் அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி Oppo மொபைல் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ல தான் வரும். சோ அதே இத Realmeயும் கொண்டு வந்திருக்காங்க. Oppo அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான். அதனால அதை நம்ம காப்பி அப்படின்லாம் சொல்ல முடியாது. சோ முன்னாடி வந்து எப்பயும் போல மாடல் நேம் போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா வழக்கமா கொடுக்கிற மாதிரி மேக் இட் ரியல் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். அதுக்குள்ள வழக்கமா இருக்கிற விஷயங்கள் தான், புதுசா ஒன்றும் கிடையாது. ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், டெம்பர் கிளாஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா அந்த போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டிக்கர்ஸ். இந்த டைம் அந்த பிரீமியமான கிரே கலர் கேஸ் கிடையாது, வழக்கமா வரக்கூடிய டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிரே கலர் கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்களோட ஜிடி சீரீஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்து வாவ் 16 Pro Plus மொபைல் நமக்கு வந்திருக்கிறது லெதர் பேக் டிசைன், நல்லா இருக்கு. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ கடைசியா பாக்ஸ்குள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். மொபைலோட டிசைன் பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு மாஸ்டர் கோல்டு அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த கலர் வந்து கோல்டு மாதிரி இருக்குது. இது போல கிரேல ஒன்று, பிங்க்ல ஒன்று, மொத்தம் 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த டைம் வந்து லெதர் பேக்ல கொடுத்துருக்கனால கையில தோடுறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. மொபைல் யூஸ் பண்ணும்போதுமே ஒரு நல்ல கிரிப் கிடைக்குது. ஆனா இது வந்து ரொம்பவே ஒரு லெதர் பேக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கனால ஏதாவது லைட்டா டஸ்ட் பட்டாலோ இல்ல வேற ஏதாவது பட்டது அப்படின்னா அந்த கலர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, அழுக்காயிருது. அதனால நீங்க கேஸ் போடாம யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசைன் எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. அதுபோக பொதுவா Realme பிராண்டிங் பாத்தீங்க அப்படின்னா பாட்டம்ல தான் கொடுத்திருப்பாங்க. இந்த டைம் மேல போயிடுச்சு, எல்லாமே மேல போயிருக்கு. இங்க பிராண்டிங்கும் மேல போயிடுச்சு. அப்படியே மேல கேமரா மாடல் பார்த்தா ஒரு ஸ்டீல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. OnePlusல ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, அது வெர்டிகலா அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருந்தாங்க. இங்க அப்படியே ஹரிசாங்கலா மாத்திட்டாங்க. எல்லாமே அவங்களோட கம்பெனி தான், நிக்க வச்சுக்கிறாங்க, படுக்க வச்சுக்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருந்தா சரிதான். சைடுல எல்லாமே லைட்டா கர்வா கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸி டைப் டிசைன் கிடையாது. ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா தான் இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்ல பார்க்கும்போது கொஞ்சம் மொபைல் வந்து லென்த்தா தெரியுது, மத்தபடி யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 203 கிராம் இருக்கு. ஏன்னா ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்கிறதுனால திக்னஸ்மே 8.49 mm கொடுத்திருக்காங்க. நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. டிசைன் மட்டும் இல்ல, இங்க பில்டுமே ஓரளவு பெட்டராவே கொடுத்திருக்காங்க. பொதுவா Realme பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்தே IP69 ரேட்டிங் நிறைய மொபைல்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த மொபைலுக்குமே IP69K வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 66, 68, 69, 69K கொடுத்திருக்காங்க. சோ ஹையஸ்ட் ப்ரொடக்ஷனா கொடுத்தது நல்ல விஷயம் தான். அதனால வாட்டர், டஸ்ட் இதனால இந்த மொபைல் டேமேஜ் ஆகாது. இருந்தாலும் வாட்டருக்குள்ளலாம் நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா வாட்டர் டேமேஜ்க்கு வாரண்டி கிளைம் ஆகாது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்க டிஸ்பிளேக்குமே Corning Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். டிஸ்ப்ளே இந்த டைம் ஒரு லார்ஜ் டிஸ்ப்ளேவாவே கொடுத்துட்டாங்க. 6.8 இன்ச்ல 1.5K 10 பிட் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கர்வ்டு டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து குவாட் கர்வ்டா கொடுத்திருக்காங்க. 4 பக்கமே கர்வ்டா கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டிஸ்ப்ளே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பட் பொதுவா நான் நிறைய வீடியோல சொல்றதா நான் ஃபிளாட்டான டிஸ்ப்ளே தான் விரும்புவேன். ஏன்னா கர்வ்டு டிஸ்ப்ளேல அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டுறது ரொம்ப கஷ்டம், ஈஸியா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ கர்வ்டு டிஸ்ப்ளே பெட்டரா இல்ல ஃபிளாட்டான டிஸ்ப்ளே பெட்டரா, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தபடி டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ்மே கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மினிமலான பெசல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 94% அச்சீவ் பண்ணிருக்காங்க. பாருங்க, அந்த பெசல்ஸ் இருக்கிறதே நமக்கு தெரியல. அதுபோக வீடியோஸ் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் டீடைல் எல்லாமே நல்லாவே எடுத்து தருது. நல்ல ஒரு ரிச்சான லுக் இருக்குது. பிரைட்னஸ்மே இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்லமே நல்லா யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு போதுமான பிரைட்னஸ் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. இதுல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 144 அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாலும் பெரும்பாலான இடங்கள்ல 120 தான் ஒர்க் ஆகுது. யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா தான் இருக்குது. 443 PPIயும் இந்த டிஸ்ப்ளேக்கு இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேவுமே இந்த செக்மெண்ட்க்கு பெஸ்டா தான் பண்ணிருக்காங்க. பட் கொஞ்சம் பெருசா இருக்குது. பொதுவா Realmeயோட நம்பர் சீரிஸ்ல கேமராவுக்கு தான் அதிகமான பிரையாரிட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த மொபைல்ல கேமராவை அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரா 200 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா 50 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுபோக மூணாவதா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் ஆம்னி விஷன் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க கேமரா
கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் அதோட அவுட்புட் எல்லாமே நம்மள ரொம்பவே ஷாக்காக வச்சது. அந்த அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா போட்டோஸ் எல்லாமே இருந்தது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ்ல அந்த ஸ்கின் டோன் எல்லாமே நல்ல நேச்சுரலா எடுத்து தந்தது. டீடைல்மே ரொம்ப நல்லா இருந்தது. சேச்சுரேஷன் இதெல்லாமே ரொம்ப நார்மலா இருந்தது. போர்ட்ரைட் ஷாட்ல அந்த பிளர் எல்லாமே நல்லா இருந்தது. எட்ஜ் டிடெக்ஷனுமே நல்லா இருந்தது. பட் ரொம்ப மைனூட்டா செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் லைட்டா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் மிஸ் ஆச்சு. மத்தபடி நல்லா இருக்கு. இந்த போட்டோஸ்ல கான்ட்ராஸ்ட் அண்ட் டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா இருக்குது. பெரும்பாலான சாம்பிள்ஸை பார்க்கும்போது எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னா கூகுள் பிக்சல் போனை ஞாபகப்படுத்துது. பெரும்பாலும் அவங்களோட போட்டோஸ் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இதுல கேமராஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறோம் அப்படின்னா அதோட அவுட்புட்மே நல்லா இருக்குது. டீடைலும் நல்லா இருக்குது. பட் இங்க அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. அப்படியே இங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா பொதுவா நிறைய மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா செல்ஃபி கேமரா ரெண்டுலயுமே அந்த ஸ்கின் டோன் ப்ராசஸிங் கலர்ஸ் இதெல்லாமே ரொம்பவே மிஸ்மேட்ச் ஆகும். ஆனா இதுல ரெண்டுமே சேமா கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபிக்கு 50 மெகாபிக்சல் ஆம்னிவிஷன் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலமே போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. ரியல்ல டெலிஃபோட்டோ இருக்கிறதுனால 3x ஆப்டிகல் ஜூம்ல நம்ம எடுத்துக்க முடியுது. 120x டிஜிட்டல் ஜூம்ல எடுத்துக்க முடியுது. அதனால நல்ல லாங்கா இருக்கிறத கூட நீங்க ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். செல்ஃபிலமே இங்க 2x டிஜிட்டல் ஜூம் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல விஷயம் தான். வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 4K 60 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். அது போக ரியர்ல நீங்க OIS ஆன் பண்ணி எடுத்தா கூட 4K 60 fps ல எடுக்க முடியும். பெரும்பாலான மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா OIS கொடுத்திருப்பாங்க. பட் ஆன் பண்ணா 1080 ல தான் நம்ம வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். பட் இங்க OIS ஓட 4K சப்போர்ட் கொடுத்திருக்கனால நல்ல குவாலிட்டியா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. வீடியோஸ்மே லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது டீடைல் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான வீடியோ இருக்கக்கூடிய மொபைல் வேணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸா இருக்கும். பட் செல்ஃபில நீங்க அல்ட்ரா ஸ்டடி ஆன் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமமா 1080 ல தான் நம்மளால எடுக்க முடியுது. பட் அல்ட்ரா ஸ்டடி இல்லாம 4K 60 fps ல எடுத்துக்கலாம். இதுபோக கேமரால சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க ஏதாவது போட்டோஸ் எடுக்கும்போது அது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகணும் இல்ல ஆட்டோமேட்டிக்கா அது ஜூம் ஆகி ஃபோக்கஸ் ஆகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த ஐகானை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது ஆட்டோமேட்டிக்கா தேவையான அளவு ஜூம் பண்ணி க்ளோஸ் அப்ல அந்த போட்டோஸ் எடுத்து தருது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதுபோக இங்க ஸ்மார்ட் சீன்ஸ் எல்லாமே வழக்கமா 3 தான் கொடுத்திருப்பாங்க. இந்த டைம் எக்ஸ்ட்ராவா 2 ஆட் பண்ணி 5 கொடுத்திருக்காங்க. இதுபோக ரீசெண்டா வரக்கூடிய அவங்க மொபைல் எல்லாமே AI எடிட் ஜீன் அப்படின்னு ஒன்னு கொடுத்தாங்க. நமக்கு தேவையான மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து அதை வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அது போக இங்க வந்து சில டிஃபால்ட்டா ஆப்ஷன்மே அவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கேலரியில ஓபன் பண்ணி இந்த ஐகானை டச் பண்ணோம் அப்படின்னா அதுல நிறைய ஃபார்மட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா நம்ம போட்டோவை ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியுது. அது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்க அதுல ஏதாவது ஃபர்தர் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படினாலுமே டெக்ஸ்ட் மூலமா சேஞ்சஸ் பண்ணிக்க முடியுது. இது ரொம்பவே நல்லா இருக்குது. சோ மொபைல்ல இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான AI ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. இல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த டைம் Snapdragonோட 7th Gen 4 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணப்ப 14,60,000க்கு மேலேயே வந்தது. ஒரு நல்ல ஸ்கோர் அப்படினே சொல்லலாம். அதுபோல CPU throttle டெஸ்ட் நம்ம மல்டிபிள் டைமிங்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு throttle இஷ்யூமே இல்ல, ஹெவியான ஹீட்டிங் இஷ்யூமே இல்ல. மொபைல் வந்து நல்ல கூலா தான் இருக்கு. ஆல்ரெடி கோயில்பட்டியில டெம்பரேச்சர்மே லோவா தான் இருக்குது. அதனாலவோ என்னவோ தெரியல. பட் நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் மொபைலும் ஹீட் ஆகல. கேமிங் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுவுமே நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. அதுலமே பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த லாக் இதெல்லாமே இல்ல. இருந்தாலுமே உங்களுக்கு டீடைல்டா வேணும்னா நம்ம செக் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு டீடைல்டா ரிவ்யூல அப்டேட் பண்றேன். RAM டைப்பை பொறுத்தவரை LPDDR5X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. UFS சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருந்திருக்கலாம். மொபைலோட சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 16 கொடுத்துட்டாங்க. Realme UI 7.0 ஓட வந்திருக்கு. மத்தபடி வழக்கம் போல எப்பவும் கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ப்ளூடூத் அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் இவங்களோட நம்பர் சீரிஸ்ல அந்த பிரீமியம் மொபைல்ஸ்க்கு குறைச்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 3 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத பிராண்ட் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது போக இந்த Realme UI 7.0ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் லேட்டஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைல்டா வீடியோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. 2 செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. கால் குவாலிட்டி நல்ல பெட்டராவே இருக்கு. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் அது ஓபன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான ஆப்ஷன் கிடையாது. ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். பக்கத்துல ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்ல லவுடா கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. அதுபோக ஹைரஸ்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துருது. கீழே பவர் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. ஆப்டெக்ஸ், LDAC, LHDC இந்த மாதிரியான கோடெக் சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. பட்
NFC இல்ல. மொபைல் 200 கிராம் கிட்ட வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே இதுல ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டியா 7000 mAh கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 to 100% வந்து 57 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்மே நம்ம ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்க ஒரு லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். பட் நீங்க ஹெவி யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு டே டைம்க்கு தான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறதுனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் எனக்கு தெரியாது. பட் இதுல 4 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 8+128, 8+256, 12+256, 12+512. ரீசெண்டா ஒரு ஷார்ட் வீடியோல சொல்லியிருந்தா மொபைல் டிவைசஸ்க்கான RAM அண்ட் மெமரியோட டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால இனிமே நம்ம கம்மியான RAM கம்மியான ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிரைஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா 128 ஸ்டார்டிங் வேரியண்டா Realme கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய மொபைல்ஸ்ல இந்த மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதுபோக இங்க எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலுமே இந்த ஸ்டார்டிங் வேரியண்டே ஒரு 35,000 இருந்து 40,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்பெக்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பிரைஸுமே இந்த டைம் அப்கிரேட் ஆயிருக்கு. ஏன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ் டிமாண்ட்னால எல்லா மொபைலுமே பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது என்ன பிரைஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பின் கமெண்ட்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிரைஸ்க்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மொபைல் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுபோக ப்ராடக்ட்டோட லிங்க் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க.